சரியா? இப்ப நாங்க குர்ஆனை பற்றி இன்னொரு பகுதிக்கு வருவோம். இன்னும் 2 பகுதி அதோட கூட இந்த ஜுஸு அம்மா வகுப்பே முடிச்சு. இப்ப நாங்க 2வது பார்க்கிறோம் அல் குர்ஆனின் அமைப்பு. ஒரு புத்தகத்துல அமைப்பை பிடிக்கும் விளங்கிக் கொள்ளணும் தானே. உங்களுக்கு படிச்ச அந்த 37 சூறாக்கள் இருந்து கொஞ்சம் விளங்கிக்கும் என்ன அமைப்புன்னு சொல்லி. இப்ப நாங்க தெளிவா அதை பார்ப்போம். முதலாவது நாங்க அதுல விளங்குற முதலாவது விஷயம் என்னண்டா, இதை நாங்க விளங்குற முதலாவது முக்கியமான விஷயம் அடுத்த புத்தகங்களை விட சரி வித்தியாசமான. ஒத்துக்கொள்றீங்களா? எப்படி? முதலாவது பேரே வித்தியாசம். பேர்லயே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. 2 முக்கியமான பேர் சொல்லுவோம் இல்லையா? குர்ஆனுக்கு 2 முக்கியமான பேர் சொல்லுவோம். ஒன்று குர்ஆன் சொல்லுவோம், 2வது அல் கிதாப் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுவோம் அல்லது கிதாப் சொல்லுவோம். குர்ஆன் என்ற கருத்து வாசித்தல் இல்லையா? கரஅ என்று சொல்றது வந்து கரஅ இக்ரஉ குர்ஆன் சொல்லுவோம், வாசித்தல் என்று பொருள். சரியா? கிதாப் என்றால் புத்தகம் அல்லது எழுதுதல் என்று கருத்து. கத்தப என்று சொல்றது வந்து கத்தப எழுதினான், எழுதுதல் அல்லது புத்தகம். சரியா? எப்பவுமே ஒரு புத்தகத்துல பேரை பார்த்தால் வளமையா எப்படி நாங்க பார்ப்போம்? ஒரு புத்தகத்துல பேரை பார்த்தாலும் உள்ளுக்கு என்னைக்குன்னு விளக்கும். இது சம்பந்தமான புத்தகம் தான் இதுன்னு சொல்லுவோம். இந்த பேரை பார்த்துட்டு அப்படி சொல்லவே இல்லை. வாசிப்பு அல்லது வாசித்தல். அப்ப இந்த பேரை பார்த்தா எப்படி சொல்லணும்? குர்ஆன் வாசித்தல் சம்பந்தமாக நிறைய சொல்ல போகுது அப்படி சொல்லணும். இந்த புத்தகம் வாசிப்பு சம்பந்தமாக நிறைய சொல்ல போகுதுன்னு சொல்லணும். ஆனா இல்லை, புத்தகத்துல பேரு புத்தகம். எனவே புத்தகங்கள் சம்பந்தமாக புத்தகத்தை எப்படி எழுதுற, உலகத்துல தோன்றின புத்தகங்கள் என்னது, உலகை மாற்றிய புத்தகங்கள் என்னெல்லாம் சொல்ல போகணும் விளங்கினால் பிழையா போயிடும். அப்படித்தானே? அப்ப இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? பேரொன்று அது உள்ளடக்கத்தை பார்த்து வச்சில்லை. உள்ளடக்கம் என்னைக்குன்னு பார்த்து பேர் வைக்கல. முழுக்க வித்தியாசம். ஏனே ஒரு புத்தகம் கூட உலகத்தில் எழுதப்பட்ட எந்த புத்தகமே இப்படி இல்லை. உள்ளடக்கத்தை பார்த்து தான் பேர் வைக்கும். எங்களுக்கு பேரை பார்த்தோன்னு தெரியும் இது இந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகம், இது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது, அரசியலோடு சம்பந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது. பேரை பார்த்துட்டு சொல்லிடலாம். அப்படித்தானே? ஆனா இதுல அப்படி பேரை பார்த்துட்டு சொல்ல. ஏன் அது காரணமாயிக்கும்? என்ன காரணமாயிக்கும்? உள்ளடக்கத்தை பார்த்து ஒரு பேரை வைக்கிறது. ஏன்னா இதுல எல்லாமே ஈக்குது. அதான் சிக்கல். தலைப்பு போட்டுக்கொள்ள பொருளாதாரம், அரசியல், சமூகவியல், வணக்க வழிபாடு, ஆன்மீக பாதி, போராட்டம் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு. எனவேதான் அல் கிதாபு அல் குர்ஆன் ஒன்று சரி பொதுவான பேர் சொல்லும். சரியா? திரும்ப இன்னும் கொஞ்சம் அங்கே போய் பார்த்தால் அந்த புத்தகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், புத்தகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? அத்தியாயங்களாக பிரிஞ்சிருக்கும். அப்படித்தானே? அத்தியாயங்கள், திரும்ப வசனங்கள், இப்படி பிரிஞ்சிருக்கு. உண்மையிலே இருக்கு அத்தியாயங்களே குர்ஆனுக்கு. அப்படித்தானே? அத்தியாயங்கள் இருக்கு. உதாரணம் என்னத்தை சொல்லுவோம்? அத்தியாயங்களுக்கு குர்ஆனுக்கு குர்ஆன்ல வந்து சூரான்னு சொல்லுவோம். வசனங்களுக்கு ஆயத்துன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லுவோம். ஆனா இதுவும் அதே மாதிரி ஏனைய நூல்களை விட முழுக்க வித்தியாசப்படுது. பேரே வித்தியாசம். அரபு மொழியில அத்தியாயத்துக்கு சூரான்னு சொல்றீங்க. குர்ஆன் இறங்குற காலத்திலே அப்படி இல்லை, இப்பவும் அப்படி இல்லை. இந்த சொல்ல பாவிக்கவே இல்லை யாரும். ஏனைய புத்தக மொழியில் இருக்கிற ஒரு சாப்டருக்கு, ஒரு அத்தியாயத்துக்கு சூரான்னு சொல்றீங்க. இப்பவும் இல்லை, அப்பவும் இல்லை. விளங்குதா? இந்த சொல் வந்து இப்படி பாருங்க. சூர் என்றதுதான் இந்த சொல் வந்த அடிப்படை சொல். சூர் என்ற வேலி. வேலி போட்டீங்க தோட்டங்களுக்கு அல்லது வீடுகளுக்கு, அதுதான் சூரன் சொல்றோம். அல்லது மதில், அதுதான் சூரன் சொல்றோம். அதிலிருந்து வந்தது சூரா என்ற சொல். சூரத்துன் என்ற சொல் அதிலிருந்து வந்தது. சரியா? அப்ப அதிலிருந்து விளங்குது எங்களுக்கு இந்த குர்ஆன்ல இருக்கிற இந்த அத்தியாயங்கள் ஏனைய புத்தகங்கள் அத்தியாயங்களை பண்பை பெற்று இருக்காது. சரியா? அது
பெரியோர் உண்மையில அப்படி இல்லை. பேரே முதலாவது வித்தியாசம். ரெண்டாவது இதுக்கு ஆகுமே வசனத்துக்கு அத்தியாயம் ஆயான்னு சொல்றேன். வசனத்துக்கு ஆயான்னு சொல்லுவோம். ஆயத்தும் என்ற சொல்லுக்கு வசனம்னு கருத்து இல்லை மொழியில். எந்த அரபு டிக்ஷனரி பழைய புதிய எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் ஆயத்தும் என்ற சொல்லுக்கு வசனம்னு ஒரு கருத்திக்காது, அற்புதம்னு கருத்திக்கு. நாங்க நேரத்தோட சொன்ன மாதிரி அடையாளம்னு கருத்து இருக்கும். சரியா? அற்புதம் கருத்து, அடையாளம் கருத்து இருக்கும், மத்தாட்சின்னு கருத்து இருக்கும். வேற கருத்து இல்ல, வசனம் கருத்து இல்ல. சரியா? அப்ப எனவே அதுவும் அதே மாதிரி வித்தியாசம். திரும்ப நாங்க அதுல உள்ளூர் போய் பார்த்தால் வசனம் எடுத்து பார்த்தா ஆயத்தை ஒன்று எடுத்து பார்த்தால் அதுவும் அதே மாதிரி. எப்படி கருத்து முடிகிற இடத்துலதான் வசனம் ஆயத்து முடியும்னு சொல்ல. ஆயத்தோடு முடிஞ்சிக்கும் ஒன்று ஒன்று போட்டிக்கும். கருத்து முடிஞ்சிக்குமான கருத்து முடிஞ்சிக்கா சில நேரம். பல இடங்களில் கருத்து முடியாது. சரியா? அப்ப எப்படி இருக்கும்? ஆயத்துகள் பல, ஆனா ஒரு வசனமாய். ஆயத்துகள் பல, ஒரு வசனமாய். நாங்க படிச்சோமே, யோசிச்சு பாருங்களேன், சூரத்துல் அஸ்ர் ஒரே ஒரு ஆயத்து இல்ல 3 ஆயத்து ஒரு வசனம். அப்படித்தானே? 3 ஆயத்து ஒரு வசனம். இப்படி நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்க, உதாரணம் சொல்ல தேவையில்ல. சரியா? உதாரணம் சொல்ல தேவையில்ல. அப்படி பல பல ஆயத்து சேர்ந்து ஒரு வசனம் ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஆயத்துள்ளுக்கு ஒரு ஆயத்து எப்படி இருக்கும்? பல வசனங்கள் தலகில மறுபக்கம் ஒரு ஆயத்துள்ளுக்கு பல வசனங்கள். உதாரணமா எப்படி நல்ல பரிச்சயமான ஆயத்தது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஒரு நீண்ட வசனம், நீண்ட ஆயத்து. அவருக்கு ஒரு 10 வசனம் ஆளி. 10 வசனம் சேர்ந்தா ஒரு ஆயத்தாய். ஆயத்து தைன் ஆக பெரிய வசனம், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வசனம் ஆளி அந்த ஆயத்து. அதுவும் வித்தியாசம். அப்படித்தானே? அதுவும் வித்தியாசமா இருக்கு. அப்ப எனவே சாதாரணமாக பின்பற்றும் வசனம் சொல்றதுக்கு அந்த முறையை குர்ஆன் பின்பற்றி இல்லை. அப்படித்தானே? அந்த மெத்தட்டை நாங்க சாதாரண பின்பற்ற மெத்தட் தானே, அதை பின்பற்றல. வேறொரு மெத்தடை பின்பற்றுது. இப்ப நாங்க அதை இப்ப பாக்குற யோசனை இல்ல, அது வேறொரு பெரிய ஒரு விஷயம். அது சம்பந்தமா ஒரு தனி புத்தகமே இருக்கு. இப்படி அல் ஃபாசிலத்து ஃபில் குர்ஆனில் கரீம்னு சொல்லி ஒரு தனி புத்தகமே. எப்படி குர்ஆன் இந்த வசனம் என்னத்தது விளங்கப்படுது. சரியா? எங்களுக்கு பார்க்கிற நோக்கம் இல்லை, இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். மூணாவது என்ன காண்றோம்டா, இன்னொரு விஷயம் என்னண்டா, இதுல அத்தியாயங்கள பெயர்கள். இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், விரிவா சொல்லல. அத்தியாயங்கள பெயர்களும் இதே மாதிரி உள்ளடக்கத்தை பெரும்பாலும் காட்டாது, சில நேரங்கள்ல காட்டும். அதிகமா அத்தியாயத்துக்குள்ளால் என்ன ஈக்குது விஷயம் அதை காட்டாது. சரியா? இப்ப இதெல்லாம் வச்சுட்டு நாங்க இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுல இருந்து இப்ப நாங்க பார்த்து இந்த விஷயத்துல அடுத்ததுக்கு வரோம். இப்ப மேல சொன்ன விஷயங்களால குர்ஆன் நாங்க எப்படி விளங்க பார்க்கணும், குர்ஆனை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளோம்? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நாங்க சொல்லுவோம் பாட புத்தகம்னு சொல்லுவோம். பாட புத்தகம் தெரிஞ்ச எப்படி குறிப்பிட்ட தலைப்பா அழகா விளங்கப்படுத்தி. சரியா? இப்ப இஸ்லாம்ல ஒரு புத்தகம் பாட புத்தகம், ஓலவலுக்கு அட்வான்ஸ் இஸ்லாம்ல ஒரு புக்கிக்கு தானே. அதுல எப்படி ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு விஷயத்தை சொல்றது. வணக்க வழிபாடுகள், நம்பிக்கைகள், குடும்ப வாழ்வு அப்படின்னு போகும். அப்போ தனித்தனி ஒவ்வொன்றா விளங்கிக்கொள்ளும். சரியா? குர்ஆன் ஒரு பாட புத்தகமா இஸ்லாத்தை படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம் பயமாய்க்கு, ஒன்று சொல்லுவோம் பயமாய்க்கு. என்ன குர்ஆன் ஒரு பாட புத்தகமா இஸ்லாத்தை படிக்க? குர்ஆன்ல இருந்து இஸ்லாத்தை படிக்கலுமா? ஏழண்டா பெரிய பிரச்சனையா போ. அப்ப வேற எங்க இது படிக்கிற? குர்ஆன்ல இருந்து படிக்காது. அப்படித்தானே? குர்ஆனோட பாட புத்தகம் என்றால் இப்படி ஈக்குதா? நம்பிக்கைகள் ஒரு தலைப்பு, ஒரு அத்தியாயத்து பேரு நம்பிக்கைகள். அதுல ஆமத்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி அந்த 6 நம்பிக்கையில ஒன்றொண்டா சொல்லி முடிச்சது. திரும்ப 2வது சாப்டர் வணக்க வழிபாடுகள். அதை துண்டு துண்டா பிரிச்சு தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பிற சுன்னத்தான தொழுகைகள் அப்படி வைத்து புத்தகங்கள் சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் சொல்லிக்கோ. ஈக்குதா? அல்லது குடும்ப வாழ்வு தனி ஒரு சாப்டர் ஈக்காண்டா இல்லை. அப்படித்தானே?
இதை கவனமா விலையும் கொள்ளணும். மூலாவது தூக்குற நேரமே விலையும் கொள்ளணுமா? பாட புத்தகத்தில் அமைப்பு நீக்காது, குர்ஆன் ஒரு நாளும் நீக்காது. தானே பாட புத்தக அமைப்பை பெற்று இருக்க மாட்டாது. எனவே இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவதற்கான அத்தியாய ரீதியான ஒழுங்கு இஸ்லாத்தை நான் விலையும் கொள்ளணும். அப்ப அத்தியாய ரீதியா பிரிச்சு, உதாரணமா முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது வணக்க வழிபாடு, மூணாவது திருமண வாழ்வு, நாலாவது கொடுக்கல் வாங்கல், பண கொடுக்கல் வாங்கல். இதெல்லாம் வாய்ச்சி முடிஞ்ச இஸ்லாம் இப்படி தாண்டு விளங்கும். அப்படித்தானே அந்த அமைப்பை குர்ஆன் விளங்குதா? அப்ப என்ன விலையும் கொள்ளணும்? பாட புத்தக அமைப்பு இப்படி இல்லை. சரியா? நாங்க இந்த அத்தியாயங்களுக்கு மத்தியில் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அத்தியாயங்களுக்கு மத்தியில் ஒரு உறவு ஒன்று இருக்கும். அது இந்த தலைப்பு, இரண்டாவது தலைப்பு, மூணாவது தலைப்புன்னு போகணுமே. அதே மாதிரி ஒரு தொடர்பு ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் இடையில். அந்த தொடர்போடு இருக்குமான்னு பார்த்தா அப்படி இருக்காது குர்ஆன். இருக்கா? இல்லை. சூரத்துல் பக்கரா, அடுத்து ஆல இம்ரான், திரும்ப நிசா, குறிப்பிட்ட ஒரு ஓர்டர் இருக்கான்னு பார்த்தா அந்த ஓர்டருக்கு ஏற்பு இருக்கான்னு பார்த்தா இதுல நம்பிக்கைகள், இதுல வணக்க வழிபாடுகள், அதுல அடுத்து அப்படி போக. சரியா? சரி. அப்படி என்ன உசாத்துணை நூலா? உசாத்துணை நூல் ரெஃபரன்ஸ் புக். நாங்க இஸ்லாத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுத போறோம், படிக்க போறோம். நிறைய ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிற மாதிரி குர்ஆனும் ஒரு ரெஃபரன்ஸ் புக். அப்படி சொன்னா பெரிய பலா போய் குர்ஆன் ரெஃபரன்ஸ் புக்கு அது வந்ததே இஸ்லாத்தை சொல்றது. அப்படித்தானே? அப்ப என்ன இது எப்படி பார்க்கணும்? அப்ப குர்ஆன்ல மெத்தட் என்னென்றால் இதுதான் விஷயம். அதான் குர்ஆன்ல விலை கொள்ளையில்லாம நாங்க சிக்காகிறதுக்கு காரணம் பார்த்து என்ன குர்ஆன்ல மெத்தட் என்றா இதுதான் குர்ஆன்ல மெத்தட். குர்ஆன் இதுதான். குர்ஆன் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்றுவித்தல் நூல். அந்த மெத்தட் தான் குர்ஆன்ல. சரியா? அப்படின்னா என்ன கருத்து, என்ன சொல்ல வாரம் என்றால், இப்ப நாங்க இப்ப சொன்னோமே, அதாவது அந்த பாட புத்தகத்துல அந்த மெத்தட், அந்த மெத்தட் எதை தரும்? அறிவு தரும். அப்படித்தானே? இஸ்லாம்டா இதுதான் அறிவு தரும். அது கொஞ்சம் பயிற்றுவித்தலையும் தரும். ஒரு ஆன்மீக உணர்வுலாம் ஓரளவு தரும், பெருசா தராது. விஷயத்தை மட்டும் தரும். அது தகவல்களை நிறைய சேர்த்து தரும். ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் படிச்சோடனே நல்ல ஒரு தர்பியத் பெற்ற ஒரு மனுஷனா மாறிடும் சொல்லிடுமா? ஆனா விஷயம் நிறைய சேர்ந்திக்கு. இப்படி சட்டம், அப்படி சட்டம், இஸ்லாம் அப்படித்தான், இப்படித்தான் சேர்ந்திக்கு. ஆளா உருவாகிக்க. சரியா? அதான் குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆன் என்ன செய்ய பார்க்கிறேன்? ஆளை உருவாக்க சொல்லி அந்த மெத்தடை கையாள். அதனால நீங்க பாருங்க, நீங்க படிச்ச ஜுசு வருங்களே, அதுல மர்ம நாளை சொன்ன மெத்தட் எடுத்து பாருங்க. இப்படி சொல்லல. அந்த மர்ம நாளை நாங்க படிப்போமே ஏனைய புத்தகங்கள்ல, மர்ம நாள்டா என்னது, அதற்கான ஆதாரங்கள் அப்படி சொல்லுவோமே, மர்ம நாள் தோன்றுவதற்கான அடையாளங்கள், நரகன் சொர்க்கன் சொல்ல அந்த மெத்தட் இல்லை. பயங்காற்று மெத்தட்டை அப்படித்தானே? ஆளை உணர்ச்சி வசப்படுத்தி விட்டுறது, பயங்காட்டுறது, ஆசையை விட்டுறது, அந்த பிரயோகங்கள் தான் சரி கூட. அப்படித்தான் அந்த வசனத்துல அமைப்பே இருக்கும். போற போக்கே அப்படித்தான் இருக்கும். சரியா? ஒரு ஆள் குர்ஆன் அரபு மொழியையும் படிச்சு அல்லது இந்த கிளாஸுக்கு வந்து உச்சம் கவனமாயிருந்து, சரி கவனமாயிருந்து, நீ கவனமாயிருந்தோ சரியா, உச்சம் கவனமாயிருந்து அந்த சுக்கர் எல்லாம் கவனமா பார்த்து அடுத்த கிழமை வர முந்தி அந்த சூறாவத்தை இன்னொரு முறை பார்த்துட்டு அப்படியெல்லாம் வந்தா ஜுஸு அம்மையை முடிக்கும் போது நிறைய சூறாக்கள் ஓதினோன்னா உங்களுக்கு விளங்கும் கருத்து. ஓதுற நேரத்துக்கு விளங்கும், இல்லாட்டி விளங்காது. அப்படி இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க அந்த சூறாவை அந்த ஏனைய தொழுகைகள்ல ஓதும் போது ஒரு முறை ரெண்டு முறை சொல்லும் போது மனசுல எங்கேயாலும் படும். வந்து முதலாம் முறை பராட்டு, ரெண்டாவது முறை, மூணாவது முறை படும். சரியா? இப்ப உதாரணம் சொல்லுங்களேன், நீங்க அலம் நஜ்அலில் அர்த மிஹாதான் ஓரி 15 தொடங்கி ஓ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா வரை மோதினவர் அவ்வளவு மட்டும் போயிட்டு சுஜூது போயிட்டார், ருக்கு போயிட்டான்னு வைங்கோ. 16 வசனத்தையும் மட்டும் மோதிட்டு மோதினால அந்த கவனமா கேட்டு எப்படி இருக்கும்? பூமியிலிருந்து அப்படியே சுத்தி வர மாதிரி. பூமியிலிருந்து மனுஷனை போய்த்து, தாவரத்துக்கு போய்த்து, வானத்துக்கு போய்த்து அப்படியே சுத்தி வர மாதிரி. அதை முடிச்சுட்டு இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தான்னு சொல்லிட்டு மனசுல ஒரு அடி கொண்டு விழுந்த மாதிரி கவனமா கேட்டுக்கொண்டு. இதே ஒரு முறை, ரெண்டு முறை, 5 முறை, 10ஆம் முறை சொல்ற நேரத்தில் படும் மனசு கலகம்.
அதுதான் குர்ஆன் நோக்கம். விளங்குதானே? அப்படி சொல்றதுதான் குர்ஆனுடைய நோக்கம். தவிர விஷயத்தை மட்டும் கொடுக்கிறது அல்ல. மூளையில தகவல்களை நிறைத்தல் அது நோக்கம். சரியா? குர்ஆன் நோக்கம் ஆளை கொஞ்சம் எழுப்புன்றது, தட்டி எழுப்பு. அல்ஹாக்குமுத் தகாசுர்னு சொல்றது. இது ஒரு கற்று அமைப்பல். இது அல்ஹாக்குமுத் தகாசுர் ஒரு கற்று அமைப்பா? பேராசை உங்களை பராக்காக்கிட்டுன்னு சொல்ற கட்டுரையில அப்படி ஒரு நாள் கட்டுரையில அந்த மாதிரி வசனங்கள் பாவிக்கிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர்னு சொல்றது அப்படி சொல்றதில்ல. ஒரு நாள் மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, ஒரு நாள் எந்த புத்தகத்திலையும் அப்படி வராது. உங்களை அல்லாஹ் கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. வருமா? ஒரு நாள் வராது. இப்படியான வசன பிரியவங்கள் தர்பியத் வசன பிரியவங்கள் நாங்க சொல்றோம். ஆளை தட்டி எழுப்புற வசனங்கள். இன்னல்லாஹ் கஃபூருன் ரஹீம் சொல்லும்போது அல்லாஹ் மிச்சம் இரக்கம் உள்ளவன் சொல்லும்போது கொஞ்சம் மனசு படும். அப்படித்தானே? யௌமைதின் துஹத்திசு அக்பாரா, பூமி எல்லாத்தையும் சொல்லும் மண்டைக்கு. அதுதானே? இப்படியான சொற்பிரயோகங்கள் என்ன சொற்பிரயோகம்? தர்பியத் சொற்பிரயோகம், ஆளை உருவாக்குற பிரயோகம். இதுதான் குர்ஆன். இதல்ல பாடப்புத்தகம் அல்ல. பாடப்புத்தகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல மண்டையில வேண்டிய மட்டும் நிறைக்கும், ஆளை செய்யாது. சரியா? விஷயம். எனவே என்ன செய்யணும்? எனவே குர்ஆனை படிக்கிறேன்டா என்ன செய்யணும்? படித்தலுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை என்றது அடுத்த விஷயம். இந்த இப்படி இருக்கிறனால குர்ஆன் இப்படித்தான் இருக்கு. அப்படித்தானே? குர்ஆன் ஒரு நாளும் இந்த தகவல்களை தருகின்ற பாடநூல் அமைப்பை பெற்று ஒரு புத்தகம் இல்லை. அப்படித்தானே? ஒரு புத்தகம் அல்ல. எனவே இப்ப இது குர்ஆன் நோக்கம் இதுதான் விஷயம். எனவே குர்ஆனை எப்படி படிக்கிறேன்? சரியா? அதான் நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். அதோட எங்கட இந்த பகுதியே முடிச்சு.